ஒரு பயம் வரமாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள் சரசு, வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? அடாடாடாடா, வாய திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு. நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு. அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப போலா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே. ஏண்டா சித்திர மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோக்கு வயசு ஏறாதோ. சரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், சரசுக்கு ஒரு பெச கலர் உடைங்க. அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா? இந்தா குடி. என்ன காசு இல்ல சரசு, கலரு காசு. கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு அப்படித்தான். இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி சரசு, போகுமா? போங்க, வா போ. சரசு அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போக போறேன். அழகு பால் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கும் பாரு வேடிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு ஏமாற மாட்டான். ஒரு முட்டாள் ஒரே நல்ல புத்திசாலி ஆட மாட்டான். மறந்து வீட்டு வந்துட்டேன். மணியா 8 பொறுக்கி பசங்களா, நேத்து மாதிரி பாலை நான் இப்படி ஊத்தினு பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் உனக்கு வைக்க வேண்டிய பேரு எனக்கு வச்சுட்டாங்க. ஆளப்பாரு. என்னையா கவுண்டரே, சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தான் பாக்க போறோம்னு பார்த்தேன். இளவு மாதிரி இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்சா அது அப்படித்தான் பண்ண போட்டாங்க. உன் காரம் எவ்வளவோ பரவாயில்ல. பாலைய காணும். இப்பதானடி சொன்ன நீ அதுவும் ஒரு ஜாதின்னு, அப்புறம் எப்படி பால் இருக்கும்? உள்ள வாய சும்மா கிடக்கும் போது ஊர் வயிறுக்கெல்லாம் உரம் போட நினைக்காதையா. இன்னைக்கு இது போச்சது, நாளைக்கு எவன் எவன் உதைக்க போறானோ இது. வா வா, இது உதச்சு பார்த்தாரு. வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஏய், நம்மூர் கொட்டையில முந்தானி முடிச்சு போட்டிருக்காங்க, பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி, வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னன்னே, கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தாண்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது. டேய், அதான் முன்னாடி நந்தி இருக்கார, மறைச்சுக்கிடுவாரு, விடுறா. தங்கச்சி தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணி நான்சென்ஸ், இடியட், ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? பிடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க, புடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளதான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே, உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல, ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவை தான் ஓட்டுறது? அங்கிள் சரசு, வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா?
பெருசு வேணுமா சிறுசு பெரிய வேணுமா? சைக்கிளை கொடுங்க. ஆமா ஆமா, பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதில்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா? கத்து கொடுப்பீங்களாவா? கொடுத்துருவோம். பார்த்து மெதுவா. சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிக்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? அடிச்சரு போற. யாரு? ஆத்து கத்தால காரம் கத்தால விளக்க மாட்டால. வாயா. நதியை கடந்து எப்படிமா வர்றது? ஐயா, அண்ணா. கை கொடு. இது என்னையா அநியாயம்? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா, இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடும்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து கொடும்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்னுகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடும்பா. நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடுமையா. சின்ன வீடெல்லாம் ஒண்ணு கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் செய்யறத கண்டுக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சிடாத. ஏட்டு சுரக்காய் எடுத்து கூட்டு பண்ணிவிடுவேன். கூட்டு என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எதுக்காக இந்த சின்ன புத்தி எல்லாம்? இந்தா புடி. பாவம், சரசு சைக்கிள் கத்துக்க வந்தது அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அட மசமசம் இருந்தா எப்படி? கூலி வாங்குறது இல்ல முடியுமா? உனக்கு தனியா வரதோட சொல்லணுமா? ஐயோ Stupid. ஐயோ. வாங்க சின்ன பொண்ணு. ஏமா வெள்ளையம்மா, உனக்கு புத்தி இருக்கா? இப்படியா துப்புறது கால் சட்டையில? ஏதோ தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. ஆமா, சட்டப்பட்டத பத்தி நான் சட்டையே பண்ணல. ஆனா ஒண்ணு, நான் எதுக்குமே லேட்டா தான் பதில் சொல்வேன். அம்மா அம்மா. வாப்பா பைரம். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்பா. என்னடா தம்பி, பட்டணத்துல உனக்கு முழுசா ஒரு துணி கிடைக்கல, இப்படி அங்கங்க ஒட்டு போட்டு தச்சு போட்டிருக்க. ஒண்ணு இல்லாத விட்டு புள்ள மாதிரி. இதான் மம்மி இப்ப ஃபேஷன். என்ன பேசணும் என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சீக்கிரம் வாங்கடி. நீ ஊருக்கு போனாலும் போனீங்க, நம்ம ஊர்ல ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னடா சாம்பார் கையில செம்பு? இதுவா? அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. டேய் சாம்பார், யாரு அந்த பொண்ணு? நம்ம செல்லக்கண்ணு மக வள்ளிக்கண்ணே. என்னடா ஓரக்கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு போற? இல்லண்ணே, அவளுக்கு ஒரு கண்ணு கோணக்கண்ணு. இத முதலே சொல்லக்கூடாதா? எது கண்ண பத்தியா? டேய், இது யாரது புதுசா இருக்கு? நம்ம ஆராய் மக வீராயினே. அவ ஆயா பொல்லாத லோலையாச்சேடா. புள்ள ஆளாகி 5 மாசம் ஆச்சு. அதான் அடையாளமே தெரியல. என்னடா தண்ணி போட்டா தான் போத வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களை பார்த்தாலே போத வருது. என்னன்னு நீங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு? பட்டணத்துல இல்லாத பாபடையா? இத பாரு, அது பால் பாயசம்டா, இது சேமியா பாயசம்டா. வித்தியாசமா சாப்பிட்டு பழகணும். சாப்பிட்டுருவோம். டேய் சாம்பாரு, காதல்ங்கிற பேர்ல காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்கவே மாட்டேன். என்னுடைய கொள்கை எல்லாம் பிடிக்கணும், பிடிச்சா முடிக்கணும். என்ன அழகு சுந்தரம், இப்படி கிளம்பிட்டீங்க? என் மாமா சரசு பட்டணத்து வருது இல்ல, அதான் கூட போறேன். இது என்னப்பா சட்டையில அட்டை? ஐயோ இத கேட்ட. இதுவா நிலப்பட்டியல் சட்டை பூசு இல்ல, சரசுக்கு தெரிய வேணா. 60 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன். இது எப்படி இருக்கு? இன்னும் சொல்லப்படாது, டிப்டாப்பா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? நல்ல மாப்பிள மாதிரி இருக்கேன். அப்படின்னா உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்க. உன்ன போய் சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பால அடிக்கிறான். உங்க பொண்ணான கைகள் பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? அக்கா தூக்க சொல்றாங்கண்ணா. அதோட குடுமா சரசு வந்துருக்கு. சனியனே எங்க போய் தொலைஞ்ச? இதெல்லாம் யார் தூக்குறது? அதுவா, நான் ஜவுளி கடைக்கு போனா நேரமாச்சு. குடு சரசு. குடு. என்ன சரசு, கையெல்லாம் சவுண்ட் இருக்கு. சரசு, பரீட்சையெல்லாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன். பாஸ் பண்ணிடுவியா? பாஸ் பண்ணிடுவேன்.
ஏன் கேக்குறேன்னா நம்ம ஊர் வாத்தியார்னா அரிசி பருப்பு கடலை காய்கறி இதெல்லாம் கொடுத்தா பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஊர் வாத்தியார் பத்தி எனக்கு தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். பொய். படிப்பு விளையாட்டு எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பட்டமான பொய். சரசு மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்குவ? 800. பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல என்ன கஞ்சத்தனா? தாராளமா சொல்ல வேண்டியதுதானே. சரசு நானும் அப்ப வந்து பாத்துட்டே இருக்கேன், நம்மள கிண்டல் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஓடி 10 ரூபா. நீ ஒரு ஆளு, அவனுங்க 2 பேரு, எப்படி மோதுவ? நீ பக்கத்துல இருக்கல, வீடு வந்துரும்ல, உட்காந்து ஒரே அடி. அட பாவி, இருந்ததே 2 பல்லு, அதையும் உடைச்சு போட்டியே. ஐயோ கோச்சுக்காதீங்கய்யா, தெரியாம அடிச்சுட்டாரு. இந்தாங்க இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க. போதும். உன்னால எனக்கு 50 ரூபாய் நஷ்டம். வா சரசு, நீ காசு கொடுத்துட்டல, அந்த பல்ல வாங்கிட்டு வந்துருவா. உன் தலை மண்டை. மாமா அத்தே சரசு வந்துருச்சு. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. வாரம் வாரம் என்ன தேய்ச்சி குளிச்சியா? பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியம்மா? நல்லா எழுதிருக்கேன். அபிஷேகம் கொடுத்துருந்தேனே, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ஏமா பாஸ் பண்ணிடுவல்ல? கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்ப்பா. ராஜோதி உட்காரு விளையாடா. என்னமா கொஞ்சம் கூட விரும்பலாம வீட்டுக்கு வந்த பொண்ணு வாசல் நிக்க வச்சு ஆள் கேள்வி கேட்டுருக்கீங்களே. சரசு, நீ சாப்பிட்டு குளி. உனக்கு ஏப்பா இவ்வளவு அக்கறை? நாளை கட்டிக்க போற மாப்பிளையாச்சு, அதுதான் அவள அக்கறையாச்சு. ஓ, எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா அம்மா, என்னடா உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சரசு பட்டணத்துல வந்திருக்குல்ல. அதுக்கு என்னடா இப்போ? நான் தானே போய் கூப்பிட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா தக்காளி பழம் மாதிரி தல தலன்னு இருக்கு. நீயும் போய் பட்டணத்துல படிச்சிருந்தா அப்படிதான்டா இருந்திருப்ப. அதான் சரசு படிச்சிருக்குல்ல. அவ படிச்சா உனக்கு என்னடா? நான் தானே கட்டிக்க போறேன். எட்டாத பழத்துக்கு ஏண்டா கொத்தாவி விடுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா உனக்கு பொண்ணை கட்டி வைக்க மாட்டான், உன்னை புடிச்சு தூண்ல கட்டி வைப்பான். அவன் அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதடா. போமா, மாமா தான் சொன்னாரு, உன் பேரு அழகு சுந்தரம், அழகுனால அழகு, சுந்தரனால அழகு, அழகோ அழகுன்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ள உனக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாருமா. சரி சரி, நீ போய் பால் வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மாவுக்கு வெறுமே பத்தல. மாமன் சொன்னானா? மாமன் சீனி சக்கரை சித்தப்பா செவுத்துல எழுதி நக்கப்பாங்கிற கதைதான். பைத்தியக்கார பையன். ஏண்டா சாம்பார், ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதிடா இருக்கணும்? முக்கியமா அது இருக்கணும்னே. அதான் இதயம் தாங்க இதயம். எதுக்குடா? அண்ணே, ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படம், அப்ப கிளுகிழுப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் காலில் இருக்கிற செருப்பு படம், அப்ப கிறுகிறுப்பாவே இருக்கும். இதுக்குதான் எதையும் தாங்க இதயம் வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? எல்லாம் அனுபவம் தான். நீ பெரிய ஆள்றா. அண்ணே, அழகு வரான். இப்ப பார் வேடிக்கை. என்ன அழகு சுந்தரா, பால் வாங்கிட்டு வரியா? ஆமா, பால் வாங்கிட்டு வர்றேன். உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச் சரியா ஓடல. மணியா? 9. போய்க்கு போச்சுக்கலாம். அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், நீ வேற சொல்லணுமா? அக்கா பாடி சரசு, எப்படி வந்த? காத்தாலதான் வந்தேன்க்கா. என்னக்கா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வராட்டி கட்டிட்டு இருக்க? அதை ஏண்டி கேக்குற? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாளா, அங்க 2 கொடுமை ஆடிக்கிட்டு நினைச்சான். பிறந்த வீட்டுல தான் நிம்மதியா இருக்க முடியல, புருஷ வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் வந்து தட்ட வேண்டிய பொழப்பா போச்சுடியாத்தா. இதெல்லாம் ஒரு திருநாள் பிறநாளுக்கு போட்டுக்க கூடாதா? ஒரு நாளும் சிரிக்காதவ திருநாள் அன்னைக்கு சிரிச்சாளா, அந்த திருநாளும் வெறுநாளா போச்சான். அதே மாதிரி நான் கட்ட அன்னைக்கு திருநாளே இருக்காதே. இதெல்லாம் என்ன பொழப்பு? நாளைக்கு நீ எப்படித்தான்? ஐய, நானெல்லாம் கட்டிக்கிட்டா ஒரு டாக்டரையோ வக்கீலையோ கட்டிக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்துருவேன். அங்க பங்களா, காரு, வீடியோ, ஏசி, இப்படி எத்தனையோ இருக்கு, ஜாலியா இருக்கலாம். வர வர நம்ம ஊரே பிடிக்கிறது இல்ல, ஒரே போர். இதுக்குதான் சொல்றது 4 எழுத்து படிக்கணும்னு. 4 எழுத்து படிச்சா மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா? தலை எழுத்து நல்லா இருக்க முடியும். நான் கூட தான் நினைச்சேன் பெரிய வட்டி கடைக்காரனா பார்த்து கட்டிக்கணும்னு. ஏன் தலை எழுத்து ஒரு பொட்டி கடைக்காரன் தான் கிடைச்சா.